ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கதை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த கதையை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயம் அடித்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்மள தமிழ் சினிமாவில் ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, பெருசாக இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, என்னடா இவன் உம்முனையாக இருக்கிறான், இவன்லாம் என்னடா ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் வந்துட்டு கமெண்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சைலன்ஸ்க்கான பவர் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு ஜின் துறவி சொல்லி கொடுத்த ஒரு கதையின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நல்ல வந்துட்டு வசதி படைத்தவங்க ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, மகன் இவங்க 3 பேரும் வசிச்சுக்கிட்டு வராங்க. ஒரு நாள் இந்த அப்பா, அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மகனை ஒரு துறவிக்கிட்ட கொண்டு போய் விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய மகனுக்கு வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியல, இவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி துறவிக்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. இவனோ ஒரு பணக்கார பையன். இவன் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஒருத்தரை மதிக்க மாட்டான். எல்லாரையும் சொல்லலை, அந்த ஒரு கதையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சொல்கிறேன். இவன் மதிக்க மாட்டான், துருன்னு இருப்பான், எப்போ பாரு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். ஏதாவது விஷயத்த வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டே தான் இருப்பான். இவன் பேசாமல் இருக்கவே மாட்டான். அது புரளியை கூட பேசுவான், இல்லை வந்துட்டு நல்ல விஷயத்தையும் பேசுவான், கெட்ட விஷயத்தையும் பேசுவான். இவனுடைய அட்டென்ஷன் அங்கே இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் இவன் இருந்துக்கிட்டு வரான். இப்படி இருக்கிறவனை வந்துட்டு துறவிக்கிட்ட கொண்டு வந்து விட்டுடுறாங்க. துறவிக்கிட்ட கொண்டு வந்து விட்ட உடனே இவன் வந்துட்டு அங்கேருந்து என்னாலாம் இங்கே ஒரு நாளுக்கு மேலே இருக்க முடியாது, நான் இந்த இடத்துலலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்பா வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல ஒரு மாதம் இல்லை அப்படின்னா நான் உனக்கு என்னுடைய சொத்தில் பங்கு அப்படின்றது எதையுமே கொடுக்க மாட்டேன். என் சொத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது, நான் இந்த ஆசிரமத்துக்கு தான் அந்த சொத்து எல்லாத்தையுமே எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, சொத்து இல்லாமல் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான்னா, நேராக வந்துட்டு நான் இருக்கிறேன், ஒரு மாதம் தானே, நான் எழுந்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த துறவி மடத்துக்குள்ளே வந்துட்டு இவனுடைய துணிமணிகளை எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். துறவி இவனைய பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு, இவனுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்றத இவனைய பார்த்த உடனே துறவி கண்டுபிடிச்சிட்றாரு. துறவி என்ன சொல்கிறாருன்னா, அவனை நேராக வந்துட்டு அவனுடைய இடம் என்னவோ, அந்த ரூம் படுத்துக்கிறது ரூம் என்னவோ அந்த ரூமுக்கு அனுப்பிட்டார். இவன் அந்த ரூமில் வந்துட்டு தங்கிடுறான். அடுத்த நாள் வந்துட்டு இவன் வெளியில் வரான். வெளியில் வந்த உடனே இவனை வந்துட்டு நிறையா வேலைகள் சொல்லி செய்ய சொல்கிறாங்க. இவனும் போய் செய்கிறான். அதாவது வந்துட்டு காய்கறி நறுக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு மரத்தை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு தண்ணி எடுத்து வந்து வைக்கிறது, இது போன்ற நிறையா வேலைகளை இவனை தொடர்ந்து வந்துட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு கோவம் வந்துடுது, நான் ஏன்டா இந்த வேலையெல்லாம் செய்யணும், நான் இங்கே வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வந்துடுது. அப்போ வந்துட்டு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி துறவி அவருடைய மனசில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த பையனை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு இன்னும் சொல்லிடுறான். இது போல் வேலை வைக்க வர்றவங்கள்ட்டால திட்டி அனுப்பிடுறான், என்னால் அந்த வேலைலாம் செய்ய முடியாது, நீ என்ன எனக்கு வேலை வைக்கிற அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். அப்போ துறவி அவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, உன்னால் வேலை செய்ய முடியாதா, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இந்த வேலைலாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு வந்துட்டு அவன் சொன்ன உடனே துறவி, ஓ அப்படியா, உனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய வேலை, நீ யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்துடுறியா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. இது நல்லா இருக்கே, இதெல்லாம் என்னால் முடியாதானே, அசால்ட்டாக நான்லாம் இங்கே இருக்கிறவன்ட்ட யார்ட்டையும் பேசணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அப்போ துறவி சொல்கிறாரு, அவனை வந்துட்டு வெளியில் வர சொல்லி, நீ ஒரு வேளை இங்கே வந்துட்டு இந்த ஒரு மாதம் இங்கேருந்து நீ இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஒருவேளை நீ பேசிட்டே அப்படின்னா இந்த மடத்தில் இருந்து உன்னை நான் வெளியில் அனுப்பிடுவேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ தகுதி இல்லாதவன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. மிரட்டினோடனே இவனுக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் பயம் வருது. ஆனால் இருந்தாலும் பேசாமல் இருக்கிறது தானே, அதெல்லாம் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ரூம்குள்ளே போய் கதவை சத்திக்கிறான். ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப ஜாலியாக போகுது, அப்பா எவனும் நமக்கு வேலை வைக்கல, நம்ம ஜாலியாக இருக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே இருக்கான். அடுத்த நாள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது, என்னடா இது உள்ளே உட்காந்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமாக ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளாக மாறுது.
அதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமாக மாறுது. இவனால் பேசாமல் இருக்கவே முடியல. ஒரே இடத்துல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டும் இவனால் இருக்க முடியல, இவனால் பேசாமலே இருக்க முடியல. அப்போ இவன் என்ன நினைக்கிறானா, அப்போ துறவிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறலாம், நம்ம இங்கே இருக்கிற வேலை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கலாம், பரவாயில்ல வேலை தானே செஞ்சுக்கலாம், நம்ம பேசாமல் இருக்க முடியாது, இவர் வேற பாதியிலே அனுப்பிட்டார் அப்படின்னா நமக்கு சொத்தும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பேப்பரில் எழுதி துறவிக்கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்குறான். துறவிகிட்ட கொடுத்த உடனே அவரும் படித்து பார்க்குறாரு, இது போல் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனி வேலையெல்லாம் செய்கிறேன், எனக்கு இந்த வேலை தான் ரொம்ப கடினமாக இருக்குது, என்னால் பேசாமல் இருக்க முடியல, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு லெட்டரில் எழுதி கொடுக்குறான். அவர் ஒரே வார்த்தையாக சொல்கிறாரு, இந்த மடத்தில் நீ இருக்கணும் அப்படின்னா அப்போ 1 மாத காலம் நீ பேசாமல் இருந்தால் மட்டும்தான் முடியும், அப்படி இல்லைன்னா நீ தாராளமாக பேசலாம், இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லிடுறாரு. இவனுக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கதவை சாத்திடுறான். டமால்னு கதவை சாத்திட்டு உள்ளே போய் உட்காந்துடுறான். இப்படியே வந்துட்டு 15 நாள் போயிடுச்சு. இந்த 15 நாள் போனது இவனுக்கு வந்துட்டு பல வருடங்கள், 15 வருஷம் போன மாதிரி இவனுக்கு வந்துட்டு தெரியுது. இவன் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் வேலைக்காகாது, நம்ம வந்துட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். 1 நாள் பண்ணுறான், 2 நாள் பண்ணுறான், வரவே இல்லை. ரொம்ப கோபமாக வருது இவனுக்கு. உண்மையிலேயே ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த சொத்தே வேணாம், நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வெளியில் போகலான்னு யோசிக்கிறான். அப்போ வந்துட்டு இவன் இன்னொரு யோசனை வருது, சரி இன்று ஒரு நாள் நம்ம இதை முயற்சி செஞ்சு பார்ப்போம், முழு மனதோடு முழு ஈடுபாடோடு இதை நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து கண்களை மூடி அவனுக்கு எந்த விஷயங்கள் அவனை தொந்தரவு பண்ணுதோ அதை மட்டும் யோசிக்காமல் மற்ற விஷயங்களை பற்றி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது தான் ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும், அந்த இருட்டான இடம் இப்போ வெளிச்சமாக மாறுற மாதிரியும், கலர் கலராக அந்த இடம் மாறுற மாதிரியும், ஒரு இயற்கையான இடத்துல அவன் இருக்கிற மாதிரியும், ஒரு மலை பிரதேசத்தில் அவன் இருக்கிற மாதிரியும், நீர் அருவி கொட்டக்கூடிய இடங்கள்ல அவன் இருக்கிற மாதிரியும், இது போன்ற சிந்தனைகளை அவனுடைய மூளைக்குள்ளே கொண்டு வரான். இப்போ அவனுடைய குழப்பமடைஞ்ச மனம் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகுது. ரொம்ப போராட்டம் அப்படின்றது அவனுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு, அவனுக்கு ரொம்ப அமைதி அப்படின்றது அவனுக்குள்ளே தோணுது. இப்போ பேசாமல் இருக்கிறது அப்படின்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் இந்த இடத்துல வந்துட்டு அவன் மற்ற இயற்கைகளோடு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற வந்துட்டு செவுரு கூட பேச ஆரம்பிக்கிறான், அங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு எறும்பு கூட பேச ஆரம்பிக்கிறான், இயற்கை கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுடைய குழப்பமடைந்த மனம் அப்படின்றது ரொம்ப தெளிவான நிலைக்கு போகுது. இப்போ அவன் பார்க்கக்கூடிய விஷயங்களை கோபமாக பார்க்கல, சாந்தமாக பார்க்குறான். அந்த விஷயங்கள் அனைத்துமே அவனுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி இருக்குது. எந்த இடம் எனக்கு பிடிக்கலை, எங்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னானோ அது எல்லாமே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. எது எனக்கு தேவை, பணம், காசு, பணம் இதெல்லாம் எனக்கு தேவைன்னு நினச்சானோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காமல் போகுது. இதெல்லாம் இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருது. இப்போ 30 நாள் முடியுது. கதவை திறக்கிறான், வெளியில் வரான். இதற்கு முன்னதாக இருந்த முகம் அப்படின்றது அங்கே கிடையாது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாந்தமாக, நிசப்தமான ஒரு முகத்தோடு அவன் வெளியில் வரான். இவனை பார்த்த உடனே துறவி கண்டுபிடிச்சிடுறாரு, இவன் இந்த ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டான் அப்படின்றத. புன்னகையோட துறவி அவன் கிட்ட போகிறாரு. நீ எதுவும் பேச தேவையில்ல, நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், நீ தகுதியானவன் தான் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு. இப்போ அவன் அமைதியாக அவன் ஒரு புன்னகை அப்படின்றத கொடுக்குறான். புன்னகைச்சிட்டு அவன் உடனே துறவிக்கிட்ட ரொம்ப சிறிய வார்த்தைகள் தான் சொல்லறான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய வார்த்தைகள் சொல்லறான். துறவிக்கு இதில் எல்லாமே தெரிஞ்சிடுது. இவனுக்கு இந்த பணம் காசு அப்படின்றதுல அவனுக்கு பெரிதாக ஈடுபாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த துறவி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் காசு முக்கியம் இல்லைங்களா? அதனால் இவன் வந்துட்டு இவனுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்காக போகிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப வந்துட்டு சாந்தமாக பேசுகிறான், அவங்க அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமாக பழகிறான், தேவையான விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிறான், தேவையில்லாத விஷயங்களை அந்த இடத்துல பேசலை. கோவப்படுறது, இவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷனலாகி கோவப்படுவான், அதெல்லாம் எதுவுமே இவன் இந்த இடத்துல பண்ணல. இதெல்லாம் பார்க்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்பா வந்துட்டு தொழில் பண்ணிகிட்ருக்காரு, அந்த தொழிலில் மகனை கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ரொம்ப நஷ்டம், ஏன்னா இந்த காலகட்டத்தில் மகனை தனியாக விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால இவங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்படுது. அந்த இடத்துல பையனை கொண்டு போய் உட்கார வச்சு நீ இந்த கம்பெனியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ரொம்ப அசாத்தியமான ஒரு திறமையோட கையாண்டு அந்த கம்பெனியை இவன் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுறான். ஏன்னா அதிகமாக பேசுகிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத எதிரில் இருக்கிறவங்க, அதாவது எதிரில் இருக்கிறவர்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். இவன் என்ன ஒரு நம்ம வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா
இப்போ வந்துட்டு ஒருத்தர் உங்களே சண்டை போடுறாரு, திட்டுறாரு, உங்களை கோவப்படுத்துற மாதிரி எல்லா விஷயங்களும் செய்கிறாரு. இப்போ நீங்கள் அமைதியாகவே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே நிறையா குழப்பங்கள் வரும். இவன் அமைதியாகவே நிற்கிறான், ஒருவேளை ஏதாவது கையில் கிடைக்கிறத தூக்கி அடிச்சிருவானோ, இல்லை ஒருவேளை வந்துட்டு இவன் நம்மக்கிட்ட சண்டை போடுவானோ, இல்லை நம்மளை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது குத்திடுவானோ, அடிச்சிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அப்படின்றது அவங்களுக்குள்ளே ஓடும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத அவங்களால கணிக்கவே முடியாது, நம்ம வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா. இப்போ ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காரு, திரும்ப நீங்களும் திட்டிடுறீங்க. அப்போ என்னாகும், அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவன் வந்துட்டு திட்டிடுவான், நம்ம திட்டினா இவனும் திட்டுவான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம அடித்தா தான் இவனும் அடிப்பான், அப்போ நம்ம வந்து திட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள். ஸோ இது தொழிலையும் சேரும். நம்ம வந்து தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பேசிக்கிட்டே வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதன் மூலிமா நமக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொழில் மட்டும் கிடையாது, அனைத்து இடங்கள்லையுமே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த பதிவு மூலிமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. அமைதி அப்படின்றது இங்கே ஒரு தப்பான விஷயம் அப்படின்றது கிடையாது. அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன நடக்குது அப்படின்றத எடுத்துக்க முடியும். அமைதி இல்லாமல் நம்ம பேசிக்கிட்டே ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே சினிமாவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு புரியுமா? கண்டிப்பாக புரியாது. என்ன நடந்ததுன்னு தெரில, நான் உங்ககிட்டயே பேசிகிட்டு இருந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அதுவே அந்த சினிமா நடக்கக்கூட அந்த தியேட்டர் வந்துட்டு எவ்வளோ அமைதியாக இருக்கும். வெளியில் வரக்குள்ள அதில் என்ன நடந்தது அப்படின்றத அப்படியே சொல்லுவாங்க. இந்த கதை, இந்த இடத்துல இந்த ஹீரோ, இந்த இடத்துல இந்த ஹீரோயினி, இதெல்லாம் வந்துட்டு வச்சிருக்க தேவையில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதுதான் அமைதிக்கான பவர். எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கவன சிதறல் அப்படின்றது இருக்கவே இருக்காது. உங்களோட கவனம் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறீங்க, ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயினில் அப்படியே பதிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வந்துட்டு செயல், நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அனைத்தும் சரியான ஒரு நோக்கத்தில் வரும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ஒரு சிலர் வந்துட்டு பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் பார்க்க தாண்டா அமைதியாக இருப்பான், 4 வார்த்தை கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டுருவான், அமைதியாக விட்றான், அவன்கிட்டலாம் பேசாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை உங்களுடைய குரூப்லேயும் சரி, இல்லை உங்கள் வீட்லேயும் சரி, இல்லை உங்களுடைய நண்பர்கள் குழுவிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அமைதியாக இருக்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுனாங்கன்னா அந்த வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பு மாதிரி வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வந்துட்டு கருத்துக்களை கமெண்டில் சொல்கிறீங்க. யார் அப்படின்ற உங்களுடைய பெயரையும் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களால் லென்த்தாக டைப் பண்ண முடியல, எம்எஸ்வின்னு டைப் பண்ணுங்கள், அதுவும் பண்ண முடியல, ஒரு ஹார்ட்டின் கொடுத்துருங்க, அதுவும் பண்ண முடியல, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு எமோஜி மூலியமாக வந்துட்டு கீழே கொடுத்துருங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் சந்திக்கலாம்.